சீனா எடுத்த அதிரடியான உத்தரவால ட்ரம்ப் இப்போ ஆட்டங்கண்டு போயிருக்காரு அப்படிங்கிறது தான் தகவல். அப்படி என்ன முடிவெடுத்தாங்க சீனா? இன்னொரு பக்கம் குளிர்காலத்திற்கான ஒலிம்பிக் போட்டி இத்தாலியில் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஈரானில் பொருளாதார தடை விதிச்சிருக்காங்களாம் அமெரிக்கா. இது முதல் தடவையா அப்படின்னு கேட்டால், இஸ்ரேலுக்கு சாதகமான சில வேலைகளை அமெரிக்கா செய்ய வேண்டியது இருக்கு. பதிலுக்கு இப்போ ஈரான் செய்திருக்கக்கூடிய சம்பவம் ஒபக் ப்ளஸ் டீமில் ரொம்ப முக்கியத்துவமான ஒரு நாடாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா எண்ணெயோட விலையை குறைச்சிருக்காங்களா இல்லை கூட்டியிருக்காங்களா? இந்த தகவல் மட்டுமல்ல, அது நம்முடைய நாட்டிலையும் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஒட்டுமொத்த உலக செய்திகளையும் சேர்த்து வச்சு நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. கிரிப்டோ கரன்சியை வச்சு ட்ரம்ப் பெரிய அளவில் ஆட்டம் காமிச்சுக்கிட்டே இருக்கார். தொடர்ச்சியாக கிரிப்டோ கரன்சிகளுக்கு ஒரு ஒடுக்குமுறையை இப்போ சீனா அமலுக்கு கொண்டு வந்திருக்கு. இனிமே கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது சட்டப்பூர்வமான பணமாக இருக்க முடியாது சீனாவில். இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை ஜி ஜின்பிங் அவர்கள் கொடுத்துருக்கார். அதுக்கு அமெரிக்காவில் வரி சலுகைலாம் இருக்குது. சரியா? அப்போது சீனா அதை ஒரு நாணயமாக கூட அங்கீகரிக்காமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு ப்ராப்ளம் உருவாகும்ல. அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. சீனாவுக்குள்ளே செயல்படக்கூடிய வெளிநாட்டு கிரிப்டோ சேவைகளுக்கு முழுமையாக தடையும் விதிக்கப்பட்டிருக்கு. ஓடிரு, உன் நாட்டுக்கு ஓடிரு, இங்கே இருக்காத அப்படின்னு சொல்லி இப்போது சீனா அமெரிக்காக்காரங்களை துரத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோ இது. இந்த வீடியோ காட்சியில் நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளைட் ஒன்று பார்க்குறீங்க. அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் ரொம்ப அதி தீவிரமானது அப்படிங்கிறதையும் நம்மளால் உணர முடியுது வீடியோ காட்சிகள் மூலிமா. இப்படி ஒரு போர் விமானம் தரையிலிருந்து புறப்படாமல் வானத்தில் இருந்து பூமிக்கு வந்தால் எப்படி இருக்கும்? என்ன பிரசாத் புதுசாக சொல்கிற, கோல்டன் டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. ட்ரம்பினுடைய கோல்டன் டோம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்குல்ல, அதையே உடைக்கக்கூடிய அளவுக்கு சீனா இந்த சம்பவத்தை இப்போ செஞ்சுருக்காங்க. சரி, அப்படி என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஆள் இல்லாத போர் விமானங்களை நிலைநிறுத்தவும் விண்வெளியிலிருந்து அதிவேக ஏவுகணைகளை ஏவவும் வடிவமைக்கப்பட்ட 800 அடி நீளமுள்ள லுவான் நியோ அப்படிங்கிறது தான் இதனுடைய பெயர். இந்த லுவான் நியோ அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த எதிர்கால போர்க்கப்பலுக்கான திட்டங்களை இப்போ சீனா வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் கோல்டன் டோம் சொல்லிட்டு இருக்கீங்களே, அதுக்கு பதிலாக நாங்கள் ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க அப்படின்னு சீனா இப்போ பெருமை பொங்க பேசிக்கிட்டு இருக்கு. ஸ்டார் வார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் போர்க்கப்பலை கட்டுவதற்கான திட்டங்களை இப்போ சீனா வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் நிறைவேறுச்சு அப்படின்னா நீங்கள் தரையில் இருந்து டைரக்டாக மிசைலை ஏவணும்னு அவசியம் இல்லை. விண்வெளியில் இருந்தே மிசைலை ஏவலாம். அதுதான் அதில் ஸ்பெஷல். நெதன்யாகு பிப்ரவரி மாதம் 18 அன்னைக்கு வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப்பை சந்திக்கிறாரு. ட்ரம்ப் ராஜதந்திர வழியை பின்பற்றி வரக்கூடிய நிலையில் எப்படி ஈரானோட தொடர்ச்சியாக மிசைல் ரிலேட்டடான விஷயங்கள், ஹைபர்சோனிக் ரிலேட்டடாக நீங்கள் தயாரிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய விஷயம், யுரேனியத்தை மறுபடியும் செறிவூட்டுவது தொடர்பாகவோ ரஷ்யாவுக்கு அதை அனுப்புவது தொடர்பாகவோ நடந்து வரக்கூடிய டீலு, இப்படி ஒரு பெரிய ராஜதந்திர நடவடிக்கையில் ட்ரம்ப் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த உரையாடல் அப்படிங்கிறது நேருக்கு நேர். யாருக்கு இடையில? ட்ரம்ப்புக்கும் நெதன்யாவுக்கும் இடையில பிப்ரவரி மாதம் 18 ஒரு முக்கியமான மீட்டிங் வாஷிங்டனில் நடக்க இருக்கு. இது சம்பந்தமான ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருக்கிறது யாருன்னா ஆக்சியோஸ் அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம். சரி, ஈரானில் ஏதோ ஒரு முக்கிய சம்பவம் நடக்கக்கூடும் அப்படின்னு எச்சரித்து இப்போது தங்களுடைய குடிமக்களை உடனடியாக ஈரானை விட்டு வெளியேறுமாறு சீனா இப்போ சொல்லியிருக்காங்க. சீனா சைடில் இருந்து ஈரானுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை கடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. உதாரணமாக சொல்லணும்னா, இப்போது அமெரிக்காவோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னு சேட்டலைட் இமேஜஸோட ஈரானுக்கு தகவல் சொல்லக்கூடிய ஒரு உளவாளி தான் சீனா. அப்படிப்பட்ட சீனாவே ஈரானை விட்டு நீங்கள் நம்ம மக்கள்லாம் வெளியில் வந்துருங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல,
இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே பெரும் பதற்றம் நிலவுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தடைகள் அமல்ல இருக்கு, பொருளாதார தடைகள், இராணுவ திரட்டலும் அதிகரித்து வருது இங்கே மிடில் ஈஸ்ட் ஏரியாவில். இதை தொடர்ந்து நீங்கள் கவனிங்க அப்படின்னு. பட் பாதிப்பு இங்கே யாருக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க, அமெரிக்காவுக்கு தான் இது கெட்ட செய்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். காசாவினுடைய புனரமைப்பு பணிகளை ட்ரம்ப் இப்போது தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிறார். துருக்கி ஒரு பீரியடில் சொன்னாங்க, காசாவில் செங்கல் செங்கலாக வச்சு நான் வீடு கட்டித்தரேன், மக்கள் எல்லாருக்கும் ஒரு வீடு கட்டித்தரேன் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்தார். இப்போது இடிபாடுகளுக்கு இடையில் மக்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி ஒரு டென்ட் கொட்டாய் போட்டு உக்காந்துருக்காங்க. இருந்தாலும் அவங்க மேலேயும் இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுது, தொடர்ச்சியாக அட்டாக் நடத்திக்கிட்டு தான் இருக்குது. சீஸ் ஃபயர் டீல் காற்றுல பறந்துச்சு. சரி, ஒரு பாலஸ்தீன தொழில்நுட்ப வல்லுநர் NCAG, அதாவது அதை செயல்படுத்துறதுக்கான ஒரு பிளான் ஒன்று இப்போ ட்ரம்ப் தான் வச்சுருக்காரு. போர்ட் ஆஃப் பீஸ் தான் இதற்கான திட்டம் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் என்னென்னா வாஷிங்டன் டிசியில் இதற்கான அமைதி வாரிய கூட்டத்தையும் அவர் நடத்த போகிறார். ஒரு மாபெரும் திட்டத்தை போல் இது தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் ஆக்சியோஸ் ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா காசாவில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு ட்ரம்ப் கனவு காண்றார். அதே நேரத்தில் காசாவிலேயே ஐநாவுக்கு எதிராக ஒரு பெரிய மன்றத்தை உருவாக்குவதற்கான வேலையிலையும் அவர் ஈடுபட போகிறாருங்கிறது தான் கிடைச்சிருக்கக்கூடிய ஷாக்கான நியூஸ். ஒரு பெரிய பில்டிங் கட்டி அங்கே ஐநாவுக்கு பதிலாக போர்ட் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு மாட்டிட்டாருன்னா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் காசாவில் அவர் உருவாக்க போகிறாருங்கிறாங்க. ஈரானுடன் வர்த்தகம் செய்யக்கூடிய எந்த ஒரு நாட்டின் மீதும் 25% வரி விதிக்கக்கூடிய நிர்வாக உத்தரவில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இப்போ கையெழுத்து போடுறார். ஏற்கனவே கியூபாவுக்கு அவர் போட்டிருந்தார்ல பொருளாதார தடை, அதே மாதிரி இப்போ ஈரானோட வர்த்தகம் செய்யக்கூடிய எந்த ஒரு நாட்டின் மீதும் இப்போது 25% வரி போட்டிருக்கார். ஈரானோட யார் யாரெல்லாம் வர்த்தகம் பண்ணுறா அப்படிங்கிற லிஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். தொடர்ச்சியாக ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகள் அவங்கள மீதும் இந்த வரி பாயும். ஓமனில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது யுரேனியம் செறிவூட்டல், பாலிஸ்டிக் திட்டங்கள், யுரேனியம் செறிவூட்டல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, பாலிஸ்டிக் மிசைலை தயாரிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சீனா, ஈரான் இந்த 2 நாடுகளுக்கு இடையில வர்த்தகத்தையும் நீங்கள் நிறுத்திடணும், அவங்க கூட நீங்கள் பேசக்கூடாது, எப்படி சொல்கிறது, அது அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது அப்படின்னு ஊருக்குள்ளே சொல்லுவாங்கல்ல, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம் அப்படிங்கிற கதையா, அந்த மாதிரியான விஷயம்தான் இப்போ ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையில இருக்கணும். இதுதான் நான் கொடுக்குற தீர்ப்புன்னு ட்ரம்ப் சொல்கிறார். பட் அந்த தீர்ப்பை ஈரான் ஏற்றுப்பாங்களா? கொஸ்டின் மார்க் தான். அமெரிக்காவினுடைய கோரிக்கைகளுக்கு இணங்காத பட்சத்தில் ஒரு சாத்தியமான விளைவுகள் எங்கே ஏற்படும்னா வெனிசுலாவில் ஏற்படும். ஏன், அது மதுராவுக்கு ஏற்பட்ட மாதிரியான நிலை கூட உங்களுக்கு ஏற்படலாம் அப்படின்னு இப்போ யூஆர் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இப்போது யார் சொல்கிறா, மார்க் ரூபியோ டெல்சி கிட்ட சொல்கிறான். இந்த டெல்சி யார்? வெனிசுலாவினுடைய இப்போதைய அதிபர். சரியா, ஏற்கனவே அதிபராக இருந்தார்ல, அவர் எங்கே இருக்கார்? மனைவியோட சிறைச்சாலையில் இருக்கார். ரைட்டா. இப்போது சில ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க, முறையான படையெடுப்பே இல்லாமல் வெனிசுலாவினுடைய பொருளாதாரத்தின் மீது அமெரிக்கா மறைமுகமாக கட்டுப்படுத்துவதுங்கிறது ஏற்புடையது அல்ல, இது சட்டப்பூர்வமானதும் அல்ல. ரோட்ரிக்ஸுக்கு, அதாவது இந்த லேடி இருக்காங்கல்ல டெல்சி ரோட்ரிக்ஸ், அவங்களுக்கு ரூபியோ விடுத்த எச்சரிக்கை அப்படிங்கிறது ஒரு நியாயமான அழுத்தமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ரெண்டாவது, வெனிசுலாவினுடைய இறையாண்மையை மீறக்கூடிய வகையில் தான் இந்த செயல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அமெரிக்கா செய்வது உலக சர்வதேச எல்லைகளையும் சரி சர்வதேச சட்டங்களையும் சரி மீறுவதற்கு சமம் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. இதெல்லாம் ட்ரம்ப் செய்யக்கூடிய செயல்கள். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும். உக்ரைனில் மார்ச் மாதத்துக்குள்ள அமைதி ஒப்பந்தம், விரைவான தேர்தல். ஜெலன்ஸ்கி அப்படிங்கிற அந்த காமெடி நடிகரை தூக்கி எறிஞ்சிட்டு புதியதொரு அதிபரை தேர்வு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு தேர்தல் மூலியமாக அங்கே உருவாக்கணுங்கிறது தான் அமெரிக்காவினுடைய பிளான். ரஷ்யாவோட பிளானும் அதுதான். எந்த ஒரு ஒப்பந்தமும் உக்ரைனிய வாக்காளர்களால் ஒரு பொது வாக்கெடுப்புக்கு விடப்படும். இப்போ உக்ரைனில் ஒரு டீல் ரஷ்யாவோட போட போகிறாங்க அப்படின்னா அதை பொது வாக்கெடுப்புக்கு விட்டுறலாம், மக்களே முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் எப்படி அதை முடிவு பண்ணுவாங்க? கிருமியா உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்கள் வேணும்னு தானே சொல்லுவாங்க. இதென்ன விசித்திரமான விஷயமா இருக்குது.
உக்ரைனை வச்சு ரஷ்யாவும் அமெரிக்காவும் நல்லா விளையாடுதுங்கிறது மட்டும் தெரியுது. எது எப்படியோ ஒரு தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா மக்களும் நம்பிக்கையோடு இருப்பாங்க. அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் தெரியுது. மார்ச் மாதம் பார்ப்போம். இத்தாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் மெலோனி அவர்கள் குளிர்கால ஒலிம்பிக் போட்டியினுடைய தொடக்க விழாவுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் யாரை சந்திச்சிருக்காங்க? அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜெடி வான்ஸ் அவர்களை சந்திச்சிருக்காங்க. இந்த மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்டான மீட்டிங்காக பார்க்கப்படுது. நாட்டோவினுடைய நிலையற்ற தன்மை, மேற்கத்திய நாடுகளுடைய தாந்தோன்றித்தனமான போக்குகள், ஜெர்மனி ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போச்சு, அதற்கு யூகே பார்த்திங்கன்னா இப்போ ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இன்னொரு பக்கம் பிரான்ஸினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் கண்ணாடி மாட்டிட்டு திடுறாரு. இப்படிப்பட்ட நிலையில் ஜெடி வான்ஸை சந்தித்து மெலனி அவர்கள் தன்னுடைய நாட்டினுடைய நிலைப்பாடு என்ன, கிரீன்லாந்து விவகாரத்திலையும் சரி, இப்போ ஈரான் விவகாரத்திலையும் சரி, வரி ரிலேட்டடான விஷயங்கள்லையும் சரி என்ன நடவடிக்கை எடுக்கலாங்கிறது தொடர்பாக பேசியிருக்காங்க. ஸோ இந்த சந்திப்பு அப்படிங்கிறது இரு நாடுகளுக்கு இடையில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. குளிர்கால ஒலிம்பிக் போட்டியை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத ஃப்ரான்ஸை பார்த்து கற்றுக்கூடாது. ஏன்னா எல்ஜிபிடிக்யூக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒலிம்பிக்கினுடைய அந்த பெருமை அப்படிங்கிறத வேற ஒரு இடத்துக்கு நகர்த்திட்டு போனவர் பிரான்ஸினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான். நீங்கள் ஒரு காலகட்டத்தில் எப்படிலாம் ஒலிம்பிக் போட்டிகள் நடந்தது, ஒலிம்பிக்கினுடைய அறிமுக விழாக்கள் எவ்வளவு சிறப்பாக நடந்தது, போன முறை எந்த அளவிற்கு அது ஒரு பேசுபொருளாக மாறிச்சு, கிரிட்டிசிசம் செய்யப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் செய்திகளை படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இப்போ என்னென்னா ஒலிம்பிக் போட்டிக்கு போகிறீங்களா, இங்கே இட்டாலிக்கு போகிறீங்களா, அங்கே பார்வையாளர்கள் எப்படி ஆரோக்கியமாக தன்னை வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ரிலேட்டடாக ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நீங்கள் நம்பினீங்கன்னா நம்பாட்டி போங்க. இன்னமும் கொரோனா தடுப்பூசி போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களை உள்ளவே அலோவ் பண்ணுறாங்களாம் இட்டாலியில். இந்த நடைமுறை இன்னமும் தொடருது. டென்னிஸில் ஒரு மிகச்சிறந்த வீரர் ரோஜர் ஃபெடரர் அப்படிங்கிற நபர், அவர் வெளிநாடுகளில் போய் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போய் விளையாடுறதுக்குன்னு போகும்போது கொரோனா தடுப்பூசி போட்டால் மட்டும்தான் அவங்கள உள்ளேயே அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் அந்த தடுப்பூசி நான் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். தடுப்பூசிக்கு எதிராக அவர் களமிறங்கினார். கடைசியில் அவரை விட்டுட்டு தான் போட்டியெலாம் நடத்தினாங்க. பட் இன்னமும் இட்டாலியில் அந்த நடைமுறை தொடருது. நீங்கள் இங்கே பார்க்கணும்னா கூட கொரோனா தடுப்பூசி போட்டாகணுங்கிறாங்க. தடுப்பூசி மூலிமா அதிக அளவில் லாபம் சம்பாதிச்சது யாருன்னு கேட்டால் அமெரிக்கா மாதிரியான மேற்கத்திய நாடுகள். நீங்கள் பில்கேட்ஸ் உள்ளிட்ட நபர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, அதிகமான அளவில் சம்பாதிச்சது எதில் வச்சு? இந்த தடுப்பூசியை வச்சு தான். இந்தியாவிலையும் அந்த கோவிட் ரிலேட்டடான தடுப்பூசியை கொண்டு வந்தாங்க, ஃப்ரீயாலாம் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டு அமெரிக்காவுக்கு காசு கொடுத்து தான் வாங்கினாங்க. இப்படி தடுப்பூசியை வைத்து பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்கக்கூடிய நடைமுறைங்கிறது இன்னமும் இந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டி வரைக்கும் தொடருதுங்கிறது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம்தான். ஒரு பனிச்சறுக்கு வீரர் இது தொடர்பாக கேள்வியும் கேட்டிருக்காரு. பட் அதற்கான பதில் அப்படிங்கிறது விளையாடாட்டி போயிட்டேரு அப்படின்ட்டாங்க. ஸோ ரோஜர் ஃபெடரருக்கு இழைக்கப்பட்ட அநீதிங்கிற மாதிரி ஒவ்வொரு போட்டியிலையுமே இது மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரூல்ஸை இன்ன வரைக்கும் செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்குது அந்தந்த நாட்டினுடைய விளையாட்டுத்துறை. எது எப்படியோ இவ்வளவு செய்திகள் நீங்கள் பார்த்துருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. இது உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் ஓபிசி பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.